guys, 38 days இன்னும் வெட்டிங்க்கு இருக்குது. ஸோ நான் வந்து அந்த க்ரோமில் வந்து போட்டே தான் வச்சுருக்கேன், இந்த டேட்லேருந்து ஜூலை 5th வரைக்கும் எத்தனை டேஸ் லெஃப்ட் அப்படின்னு. எனக்கு லைக் நான் டெய்லி அதை பார்ப்பேன். இட் இஸ் 28th ஆஃப் மே 2025. அண்ட் இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்டை வந்து கோவிலுக்கு கொடுக்கறதுக்காக, ஐ மீன் கோவிலுக்கு கொடுக்கறதுக்காக அம்மா அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் போயிருக்காங்க வித் என்னோட இன்லோஸ். ஸோ அது வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, லவ்வில் இன்னொரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வி சக்ஸஸ்ஃபுல்லி மேட் இட் டில் ஹியர் அண்ட் வி ஹாவ் 38 more days. நம்மளோட அந்த ஜேர்னியை வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா தான் ரோலர் கோஸ்டர் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். பட் அதை வந்து நான் பெருசாக என்ன சொல்கிறது மண்டிக்கு எடுக்கலை. பிகாஸ் இட் இஸ் சம்திங் யூ ஹேவ் டு திங்க் லேட்டர். ஆனால் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுகள் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நான் வீடியோஸ் எப்படியுமே நான் எடுப்பேன். ஸோ அந்த டைம் நான் அதுகளை போடுவேன். அண்டு இது வரைக்குமே நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ஹாலுக்கு நம்மளோட வெட்டிங் நடக்கிற ஹாலில் வந்து ஃபுட் என்னென்னா நம்ம மெனு எல்லாமே எடுத்து அதில் என்னென்ன ஆட் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் அந்த டைம் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்படின்னா ஒரு 1 month மாதிரி வச்சு நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து 15 daysக்கு முதல்ல we have to do the payment, I think payment, and we have to confirm இது தான் நம்ம இது பண்ணுறோம் அண்ட் இத்தனை பேர் மாதிரி வருவாங்க அப்படின்னு. ஸோ அம்மாங்க வந்து லைக் இப்போ ஐ மீன் போத் த ஃபேமிலிஸ் இப்போ கார்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கார்ட்ஸ் எல்லாமும் வந்திருக்கு, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு திங் என்னென்னா, நம்ம வெட்டிங்க்கு தேவையான கிஃப்ட் வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரம் இந்தியா. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த இப்போ அந்த 35 days வரக்குள்ளே தான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நமக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் ஒன்று வருது. சேம் டைம் அப்செட் தான். நான் மற்ற எல்லா வீடியோஸ்லையுமே நான் இதை சொல்லியிருக்கேன். நான் அது எல்லாமே வீடியோவில் போடுவேனான்னு தெரியலை, ஐ மீன் யூடியூப்பில் போடுவேனான்னு தெரியலை. ஆனால் என்கிட்ட இருக்க வீடியோஸ் எல்லாமே நான் அதை பற்றி பேசியே தான் வச்சுருக்கேன். லைக் எவ்வளோத்துக்கு நம்ம ஃபன்னாக இருக்கோம், ஓகே இது நடக்குது அப்படின்னு நம்ம இப்போ அந்த உண்மையாக ரியலைஸ் பண்ணுவோம்ல, அந்த ஒரு டைம் வந்து ஹாப்பி தான். ஆனால் சேம் டைம் ஒரு அப்செட்டான ஒரு இது ஒன்றும் மனசுக்கு வரும், அதே நம்ம கல்யாணம் ஆக போகுதே அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து நம்ம அப்செட் ஆகக்கூடாது. நம்ம வந்து நம்ம லவ் அண்ட் எவ்ரி திங் போத் த ஃபேமிலிஸ் நம்ம சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே அடுத்து லைஃப்பில் செய்ய போகிறது எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி லைக் நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் நம்ம அதை இருக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாவே பாசிட்டிவ் வைபோடு போகும். கார்ட்ஸ் எடுத்த உடனே அப்படின்னா அங்கே போயிட்டு கார்டை பார்த்த உடனே எனக்கு ஃபீல் ஆனது வந்து எனக்கு ரொம்ப கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஐ ரியலி ஃபெல்ட் கம்ப்ளீட். அது ஏன் அப்படின்னு தெரியலை, ஆனால் எனக்கு வந்து இன்னமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று. அது நல்லாவே இருந்துச்சு. அது வந்து உங்களுக்கு கல்யாணம் நடக்குது, நீங்கள் வந்து வீட்டில் ஐ மீன் நீங்கள் அரேஞ்ச்டோ லவ் ரெண்டுமே ஷேப் தான். ஸோ நீங்கள் வந்து லவ் பண்ணி அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, ஓ மை காட், அந்த ஃபீல் வந்து ஒரு வேறு லெவலான ஒரு ஃபீல் ஒன்று. உங்களுக்கு கார்டு அடித்து அது வந்து உங்களோட நேம்ஸ் அப்படி பார்த்து எல்லாம் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி அது வரக்குள்ள அது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி, லைக் இதுவே போதும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்செட்டாக இருக்கும், பட் ஸ்டில் யூ வில் ஃபீல் ஹாப்பி அண்ட் கம்ப்ளீட்டட். ஸோ மற்றபடி வந்து கார்ட் ஒர்க் டன் அண்ட் கிஃப்ட் ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வீட்டில் வந்து நம்ம என்னென்ன க்ளீன் பண்ணணுமோ எல்லாமே க்ளீனும் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து நமக்கு இருக்கிறது வந்து லைக் என்ன கர்டன்ஸ் போடுறோம். ஸோ இந்த கர்டன் எல்லாமே மாறி போயிடும். இந்த கர்டன்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் நம்ம ஹாலுக்கு எல்லாமே நம்ம கீழே கர்டன்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அதுகளையுமே நான் வீடியோவில் போடுவேன். இது எல்லாமே வந்து நீங்கள் மஸ்ட் செய்யணும் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்டில் வந்து இது நம்ம வீட்டில் செய்கிற ஃபர்ஸ்ட் வெட்டிங்.
ஸோ அதனால லைக் என்ன சொல்கிறது, வீடு எப்பயுமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் தானே. அந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த கர்டன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து நாங்கள் தூக்கி வீசிட மாட்டோம். என் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற கர்டன்ஸை அப்போ வெட்டிங் டைம் போட்டுட்டு அதை அகெயின் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த கர்டனை தான் போட போகிறாங்க அம்மா. ஏன்னா ஊத்தை ஆயிடும், ரொம்ப எந்த நேரமும் கழுவிக்கிட்டு இருக்கு இல்லாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். அது வந்து லைக் என்ன சொல்கிறது, பார்க்க நல்லா இருக்கும் தானே. ஏன்னா நிறையா கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. எப்படியும் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறது வந்து ஒரு 2-3 ஃபேமிலிஸ் தான். ஸோ அதனால ஷேர் அண்ட் ரொம்பவே க்ளோஸ் ரிலேட்டட் பீப்புள் மட்டும்தான். வராது, வாயில் வராது. ஓகேயா, இந்த ஷார்ட்டில் வந்து இவ்வளோ தான் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ அதுதான் நம்மளோட மினி அப்டேட். And I will see you guys in another video. கடா ஃபேனை பார்த்தா இங்கே இருக்குடா, கழட்டிட்டானுங்க. வெட்டிங். ஸோ நம்ம சாமி ரூமில் இருந்த அந்த கபட் அப்படின்னா நம்ம சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்த அந்த கபட் இருக்குது தானே, அதையுமே நம்ம வெட்டிங் டைம் முன்னுக்கு மாதிரி அப்படின்னா டோருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம அதை மூவ் பண்ணோம். பிகாஸ் சைடில் இருந்தனால அண்ட் நம்ம வந்து விண்டோஸ்க்கு புது கர்டன்ஸும் போட்டோம். ஸோ வெளியே கேட் இதெல்லாமே அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் இத்து போன மாதிரி, அப்புறம் பெயிண்ட்டும் கொஞ்சம் ரொம்ப போன மாதிரி இருந்துச்சா, அந்த ஒரு ரீசன்னால் நம்ம பிளான் பண்ணோம் ஓகே நம்ம வந்து புது பெயிண்ட் ஒன்று போடலாம் அப்படின்னு. அண்ட் அதை செஞ்சதுக்கப்புறமா லைக் நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்தோம் என்ன மாதிரி நல்லா இருக்கும்னு. அதுக்கப்புறம் நம்ம லைக் ஃபைனலைஸ் பண்ணது வந்து ஒயிட், க்ரே அண்ட் பிளாக். ஸோ இந்த 3 கலர்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணி அழகாக போட்டோம். அண்ட் அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எதுவுமே நான் எடுக்கலை. ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த ஒர்க் செஞ்சுட்டு இருக்கக்குள்ளே ஒரு ஈவினிங் டைம் நான் எடுத்த வீடியோ ஒன்று தான் இது. அண்ட் ரிசப்ஷனுக்கு நம்ம டெக்கோ சூஸ் பண்ணது சில்க் விங்ஸ் டெக்கோ. இது வந்து எங்கே இருக்குன்னா சிலாவு பக்கம் அப்படின்னா கொச்சிக்கடை சைடு இருக்குது நிகாம்போ. அண்ட் அவங்கள டெக்கோ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ரிசப்ஷன் நீங்கள் வீடியோஸ் நான் இன்னொரு ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் எல்லாம் நான் அட்டாச் பண்ணுவேன் ஃப்யூச்சர் வீடியோஸில். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க உள்ளுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த நாள் மாதிரி போனோம் க்ரூம்டு என்ன சொல்கிறது மாப்பிள்ளை கூரை ஷர்ட் இந்த இதை வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண கொடுத்தோம். அண்ட் மெட்டீரியல் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்தோம். அண்ணாக்கு அண்ட் மாப்பிள்ளைக்கும் 2 பேருக்குமே நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்தோம். ஸோ அந்த இது வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தது கலாம்போவில் நியூ ரத்னம் ஸ்டைலு அப்படின்னு சொல்கிற ஒரு ஷாப். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.